கரங்களை இந்த பக்கமாக நீட்டும் போது காட்வின் ஆனந்த் பிரீத்தி குடும்பத்தாருக்கு கர்த்தர் கொடுத்த அழகு மகன் அவன் அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எல்லாரும் கையை மனப்பூர்வமாக நீட்டி ஒரு குழந்தையை ஆசீர்வதிப்பது நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியங்கள், ஒரு பெரிய பாக்கியம். இது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும். இந்த குடும்பங்கள்லேயே நீ தான் சிறந்தவனாக இருக்கணும். உன் அளவிற்கு யாரும் உயரக்கூடாது. போராமையாக சண்டை மூட்டி விட்டு அவன் அறிக்கை செய்கிறேன். நீ பிரகாசிக்கணும், உயரணும்னு நான் ஜெபிக்கிறேன். நல்ல ஆரோக்கியத்தின் சிறகின் கீழ் கர்த்தர் உன்னை வைப்பார். உன்னதமானவரின் உயர் மறைவில் நீ இருப்ப. அவர் நாமத்தை நீ அறிக்கை செய்கிறபடினால் கர்த்தர் உன்னை விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நீ வாழல்ல தலையாக இருக்கணும், நீ கீழல்ல மேலாக இருக்கணும். ஆமேன். இந்த குடும்பத்தில் தலைமுறைகளாக இன்னும் நிச்சயமாயிருக்கிற சாபத்தின் துளிகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படணும். கர்த்தருடைய ஜெயத்தை காண்பார்களாக. யோவான் அப்போஸ்தலன் சொன்னது எல்லாரும் வலது கை நீட்டி சொல்லுவான், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகித்து இருப்பாயாக. ஆரோக்கியத்தின் சிறகில் வைத்து கர்த்தர் உன்னை பாதுகாத்து எல்லைகளை பெரிதாக்கி தீங்குன் இருதயத்தை துக்கப்படுத்தாமல் கர்த்தர் கரம் உன் மேல் இருக்க நீ வேண்டுவதெல்லாம் நிறைவேற ஆச்சரியத்தின் மகனாய் நீ பிரகாசித்து நீ எது செஞ்சாலும் வாய்க்கணும். அப்படின்னு சொல்லுங்களேன். நீ எது செஞ்சாலும் வாய்க்கணும். படித்தா வாய்க்கணும், ஊழியம் செஞ்சால் அது செழிக்கும், வியாபாரம் செஞ்சால் செழிக்கும். நீ எதில் கையிட்டாலும் அது வெற்றிகரமாய் முடியும். நீ எதை தொடங்கினாலும் அது முடிவு மகத்துவமாக இருக்கணும். நீ ஆச்சரியத்தின் மகன், நீ பூத்து குலுங்குவ. உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரை விட உன் தலை மேலே தான் இருக்குமே தவிர நீ கீழே இருக்க மாட்டேன். நீ எழுந்து பிரகாசிக்கிற காலம் வரும்போது உன்னை பிரமித்து பார்க்கணும் என்று ஆசைப்படுகிறோம், ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம். நல்ல தலைமையில கையை தட்டும் போது பரலோக பிதாவே, காட்வின் ஆனந்த் பிரீத்திக்கு கர்த்தர் கொடுத்த இந்த அழகு பூத்த மகனுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். நீ பிறப்புகள் எவ்வளவு நிறைவானது, நீ கண்டிருக்கிற நிறுவனங்களுக்காக நன்றி என்று சொல்லி இப்பதான் நீங்க நிஜமா கை தட்டணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தில் இந்த மகனுக்கு ஆண்ட்ரூ ஃபெர்கியூசன் என்று பெயரிட்டு